மதருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு தான் இந்த அம்மாவோட ஒரு போட்டியாளர், அதாவது ஒரு ரேஸ்ல இருக்கிற மாதிரி. இப்போ இந்த பொண்ணை எந்த விதத்திலையும் இவங்கள விட பெட்டர் ஆகிடக்கூடாதுன்றதுல ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க. அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவாங்க. அவங்க நல்லா பண்ண விஷயங்களை கூட கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு மேக்கப் போட்டு அழகா ரெடியா இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பாராட்டவோ அவங்களால நீங்க அழகா இருக்கீங்கன்றத ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்கள விட நீங்க அழகா தெரியுறீங்க, மற்றவங்க அவங்கள விட உங்க மேல அதிகமான கவனம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்துட்டு நல்லா இல்லைன்ற மாதிரியோ, இல்லை அது நீ போட்டிருக்க ட்ரெஸ் வந்து உனக்கு சரியில்லை, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி உங்களெல்லாம் எப்படி டிம் ஆக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. எவ்வளவு வயதான ஒரு நபரா இருந்தாலும் நீங்களா உங்களுக்கான முடிவை எடுக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க அந்த நான் ஒரு நபர், என்னோட பிள்ளைங்க ஒரு நபர், அவங்களுக்கான ஒரு யோசனை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கும், ஆசை இருக்கும் அப்படின்றத அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான முடிவை அவங்க எடுக்கவே விட மாட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாலும் அதையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போது அவங்களுடைய அவங்களுடைய ரெப்புடேஷன், அவங்களுடைய கௌரவம், அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய கோபம், இதை சுற்றியே வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதுக்கு ஏற்ற மாதிரியே நடக்கணும். இவங்க மூட் அவுட்டாக இருந்தாங்க, இவங்க சோகமாக இருந்தாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற அப்பாவோ வீட்டில் இருக்கிற பொண்ணோ பையனோ அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது. இவங்க மூட் அவுட்டாக இருந்தால் வீடும் அதற்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதற்கு இன்னொரு பிரச்சனை கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைங்களை என்னை கூட யாருமே ஒரு பெஸ்ட்டாக பார்த்துக்கவே முடியாது, பெஸ்ட்டான கேர் கொடுக்கவே முடியாது. இந்த மாதிரி நார்சிசிஸ்டிக் மதர் ஒரு ரெப்புடேஷன், ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதற்கு காரணம் நார்சிசிஸ்ட் வந்து வெளியில் 4 பேர் நமக்கு கொடுக்குற அட்டென்ஷனை முக்கியமாக பார்ப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க என்ன மாதிரியான ஒரு நபர், என்ன மாதிரி மாஸ்க் போட்டிருக்காங்க வெளியே அப்படின்ட்டு. இதை வந்து உங்களை இரிட்டேட் பண்ணணும் உங்களை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களோட எமோஷன் டக்குன்னு ஸ்விட்ச் ஆகி ரொம்ப வெல்கமிங்காக, ரொம்ப நல்லவங்களா, ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுவாங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு அவங்க எமோஷன்ஸ் கூட அவங்க வந்து ஒன்றே இல்லை இல்லையா? அதனால அவங்களோட எமோஷன்ன்றது வந்துட்டு எல்லாமே ரியாக்ஷன் ஓரியன்டாக தான் இருக்கும். நான் வெளியில் எப்படி காட்டணுன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர நான் உள்ளே எப்படி ஃபீல் பண்ணுறேன்றது வெளியே யாருக்குமே தெரியாது. நான் சொன்ன மாதிரி நார்சிசிஸ்டிக் அப்படின்றது நிறையா சுயநலமுள்ள ஒரு நபரா அப்படின்னா, சுயநலமுள்ள எல்லாருமே நார்சிசிஸ்ட் கிடையாது. ஆனால் நார்சிசிஸ்டிக் டெண்டன்சி இருக்கிற எல்லாருமே சுயநலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. அதனால ஒரு நபர் வந்து சுயநலமாக இருக்கிறதுனாலையும் செல்ஃப் லவ்ன்ற ஒரே காரணத்தினாலையும் அவங்க வந்து நார்சிசிஸ்ட்னு சொல்ல முடியாது. செல்ஃப் லவ்வுக்கும் செல்ஃப் அப்சஷனுக்கும் இடையில பெரிய கேப் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய அப்பா இருக்காங்க இல்லையா, அந்த பிள்ளைங்களோட அப்பாவை எதிரியாக பார்க்க வைக்கிறதுக்கான வேலைகள் நிறையா அந்த நார்சிசிஸ்டிக் மதர் பண்ணுவாங்க. அதுக்காக அந்த அப்பா வந்து நல்லவரா கெட்டவரா இப்படின்லாம் வந்துட்டு அந்த குழந்தையாக இருக்கும் போது நிறைய பேருக்கு யோசிக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ அம்மா சொல்கிற விஷயங்களை தான் பிள்ளைங்க நம்புகிற மாதிரியான சூழ்நிலை அமையும் இல்லையா? ஸோ அப்போ அப்பா பற்றி இல்லை மற்றவங்கள பற்றியும் தவறான கருத்துக்களை அந்த பிள்ளைங்களுக்கு சொல்கிறது மூலியமாக அவங்களுடைய சர்க்கிளை கம்மி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து இவங்க கூட பேசாத, அவங்க கூட பேசாத, இதெல்லாம் வந்து வெளியே சொல்லாத அப்படின்னு அந்த பிள்ளைங்களுடைய வட்டம் வந்து சுருங்கிக்கிட்டே போகும். இதுக்கு காரணம் வந்து பிள்ளைங்க தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறது தான். நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோ இவ்வளோ நாளாக ஒருத்தவங்க கூட நம்ம வருஷக்கணக்காக அவங்க கூட இருந்திருக்கோமே, இவங்க இப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு நம்ம கை காட்டி சொல்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. இதெல்லாம் பண்ணால் எங்களோட அம்மா ஒரு நார்சிசிஸ்ட்ன்றதை நான் அவங்ககிட்ட போய் சொல்லலாமான்னா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் உங்களையே நீங்கள் பாதுகாத்து கொள்றதுக்காக தானே தவிர, நீங்கள் ஒரு நார்சிசிஸ்ட்டை போய் நீங்கள் இந்த வீடியோ காமிச்சு நீங்கள் ஒரு நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை ஏற்றுக்க போகிறதும் கிடையாது. இன்னும் தான் வந்துட்டு அவங்க பயங்கரமாக கோவப்படுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களை எஜுகேட் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காகவும் தான். ஸோ எப்படி நீங்கள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோவும், நார்சிசிசம்லேயே நிறைய விதமான நார்சிசிஸ்ட் இருக்காங்க அதுக்கான வீடியோவும், இதை ஒரு ஹஸ்பண்ட் நார்சிஸ்டாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஒரு ஃபாதர் நார்சிஸ்டாக இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு இவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வீடியோவும் தமிழில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ
இதுக்கான வீடியோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஸ்டே டியூன்ட்.